பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். வசுதேவரே, அப்போதும் இதையே தான் சொன்னீர்கள். நானும் அதை நம்பினேன். என் கேள்விக்கு நீங்கள் பதில் தரும் வரை, நான் தேடுகின்ற செய்தி எனக்கு கிடைக்கும் வரை இப்படியே இந்த சிறையில் இருங்கள் என்று சொன்னேன். உங்கள் பதிலுக்காக காத்திருப்பேன் என்றேன். பொறுக்க முடியாது இனி என்று வந்துவிட்டேன். நேராக மீண்டும் நான் கடைசி முறையாக பார்க்க வந்தது உண்மையை நான் பெற வேண்டும். அதுவரை உங்களை நான் விடமாட்டேன். வசுதேவரே, உங்கள் வாயிலிருந்து உண்மையை நான் வரவழைப்பதற்கு முடியாதவனும் அல்ல, முட்டாளும் அல்ல. சொல்லுங்கள், சொல்லுங்கள், சொல்லுங்கள். சனூரா, சேவனா, மன்னா, வசுதேவரை சிறைக்கூடத்தில் இருக்கும் பாம்பு கிணற்றில் இறக்குங்கள். இன்னும் 10 நாட்களுக்குள்ளாக இந்த தேவிகை கிருஷ்ணனை கூப்பிட்டு மரியாதையாக என்னிடம் சேர்க்காவிட்டால் இந்த வசுதேவரை அணு அணுவாக சாவதற்கு அந்த நச்சு கிணற்றில் போட்டு கண்டு கழியுங்கள். இழுத்து செல்லுங்கள், செல்லுங்கள். உங்கள் ஆணைப்படியே. கருணை காட்டுங்கள். இந்த கொலைவெறியை விடுங்கள். கட்டுங்கள், அவரை விடுங்கள். கட்டுங்கள், இறுக்கமாக கட்டுங்கள். அவரை விட்டுவிடச் சொல்லுங்கள். சொன்னது பொய் இல்லை, இல்லை. சரி, நடந்ததை சொல், நடந்ததை சொல். அண்ணா, என்னை பாருங்கள். அண்ணா, இரக்கம் காட்டுங்கள். அண்ணா. நானா, நானா? சானூரா, தயக்கம் ஏன்? கட்டி இழுத்து வாருங்கள். அப்படியே. இழுக்காதீர்கள், இழுக்காதீர்கள். விடுங்கள். எனக்காக அவரை விட்டு விடுங்கள். எனக்காக அவரை விட்டு விடுங்கள். விட்டு விடுங்கள். நீ காப்பாற்றுவதற்காகத்தான் அன்று அப்படி சொன்னார். இல்லை, இங்கே உனக்கும் எனக்கு எந்த சொந்தமும் இல்லை. இவர் பொய் பேசியதற்கு பழி தீர்க்கிறேன், ஏமாற்றியதற்கு தண்டனை. இழுத்து செல்லுங்கள். என்னை காப்பாற்றுவதற்காகத்தான் அன்று அப்படி சொன்னார். இவர் சொன்னபடி நடந்து கொள்ளவில்லை என்றால் என்னை கொலை புரியுங்கள். கிணற்றில் தள்ளிவிடாதீர்கள், அவரை தள்ளிவிடாதீர்கள். இனிமேலாவது நீ ஒப்புக்கொள்வாயா கிருஷ்ணன் உன்னுடைய பிள்ளைதான் என்பதை? இல்லை. உன் புருஷனை விட்டு விடுகிறேன். உண்மையை சொல்லுவாயா? இல்லை. சொல், அந்த கிருஷ்ணன் உன்னுடைய பிள்ளைதானே? இல்லை, இல்லை, இல்லை. நான் உன்னை கேட்கிறேன், உண்மையை சொல்லிவிடு. பொய் சொல்லாதே. இல்லை. பொய் சொல்லாதே. இல்லை, இல்லை. பொய் சொல்லாதே. இல்லை, இல்லை, இல்லை. இல்லையா? அண்ணா. பொய்தான் அப்போது சொன்னது, பொய் இல்லை இப்போது சொல்வது. பாவியின் பிள்ளைதான் கிருஷ்ணன். உண்மையை ஒப்புக்கொண்டு விட்டாயா? இழுங்கள், கயிற்றை இழுங்கள்.
அண்ணா, அவரை விட்டு விடு. அண்ணா, அவரை விட்டு விடு. சுவாமி. அண்ணா வேண்டாம், கொடுமையிலும் கொடுமை இது. உனக்கு இதயமே இல்லையா? நிர்பந்தப்படுத்தினா நிஜத்தை சொன்னேன். நான் பெற்ற பிள்ளை கிருஷ்ணன். உண்மைதான் தெரிந்து விட்டது. அவரை விட்டுவிடு அண்ணா. மாட்டேன். நீ சொல்லாமல் இருந்ததை பொறுத்தேனே. அப்படி பொறுமையாக இருந்ததற்கு விலையாக உன் கிருஷ்ணனை மதுராவிற்கு கூப்பிட்டு நீயே என்னிடம் ஒப்படைத்து விடு. அது முடியாது. என் உயிரை அதற்கு பதிலாக தருகிறேன், எடுத்துக்கொள். தான் ஈன்ற தன் மகனை தன்னை காப்பாற்றிக் கொள்ள தரும் தாய் உண்டா? இன்று அவருக்கு பதிலாக இந்த பாவியின் உயிரை தருகிறேன். பழிக்கு பழி தீர்க்க என்னை கொன்றுவிடு, கொன்றுவிடு. இல்லை, அவனுக்கு பதில் உன் உயிர் தேவையில்லை. உன் கணவன் உயிர் வேண்டும். அது வேண்டும் என்று நான் கேட்பது ஏன்? பொய் சொல்லி என்னை சதி செய்தாரே, அதற்கு. இந்த உத்தமன் தான் பழி வாங்க பிறந்த என் எதிரியை இரவோடு இரவாக கோகுலம் போய் மறைத்து வைத்தான். அதனால் உன் கணவன் செய்த தவறுக்கு ஈடுகட்டுவதற்காக இன்றே நீ அக்ரூரருக்கு ஆணையிட்டு அனுப்பு. கோகுலத்திற்கு அக்ரூரர் போனால் உன் கிருஷ்ணனுக்கு மறுப்பு சொல்ல முடியாது, மதுராவிற்கு வருவான். அல்லது உன்னை மாலையிட்டவனுக்கு மரணத்தை கொடு. உன்னை மாலையிட்டவனுக்கு மரணத்தை கொடு. உன்னை மாலையிட்டவனுக்கு மரணத்தை கொடு. மரணத்தை கொடு. உன்னை மாலையிட்டவனுக்கு மரணத்தை கொடு. அக்ரூரரையா? ஆம், அக்ரூரரைத்தான். அக்ரூரரை போகச் சொல்வதையே அந்த கிருஷ்ணன் அவர் சொன்னால் வருவான். படைகளின் ஒற்றர் பகுதி எனக்கு தந்த செய்தி இது. அக்ரூரர் அந்த கோகுலத்திற்கு போய் அவனை பார்த்திருக்கிறார். அதனால் அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு வருவார். அவர் உங்களை போன்றவர்களின் நம்பிக்கைக்கு உரியவர்தான். உனக்கு இனிமேலும் விளக்க தேவையில்லை. அன்று நான் நழுவ விட்டது என்று என் பிடிக்குள் வருகிறது. இல்லை, அப்படி இல்லை. இல்லை. இல்லையா? மேலும் மேலும் என்னை தட்டி பார்க்கின்றாயோ? உனக்கு உன் புருஷன் வேண்டுமா, இல்லை பிள்ளையா? ஒன்று, இரண்டு, மூன்று, அண்ணா நிறுத்து. நான்கு. இல்லை, கொடுமையிலும் கொடுமை இது. ஐந்து. ஆறு. இல்லை, இல்லை, வேண்டாம், வேண்டாம். என் புருஷனை விட்டுவிடு. என் பிள்ளையை நீ எடுத்துக்கொள். என் புருஷனை விட்டுவிடு. என் புருஷனை விட்டுவிடு.
நியாயமே இல்லையே தேவி. நான் தாங்க முடியாததை சொல்லிவிட்டீர்களே. இது எங்கு போய் முடியும் தெரியுமா? முடிவு என்ன ஆகும் என்று தெரியும். இல்லை தேவி, இல்லை. ஏமாற்றத்தில் பேசுகிறீர்கள். பாவம் செய்யாத ஒரு பிள்ளையை அநியாயக்காரனிடம் கொடுப்பதா? அந்த கொடியவன் தான் செத்து விடாமல் இருக்க அவனை கொல்ல துடிக்கிறான். புரியும், தெரியும். புரிந்துமா நீங்கள் என்னை கிருஷ்ணனுடன் மதுரா செல்ல ஆணையிட்டீர்கள்? போனால் கிருஷ்ணனிடம் என்ன சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன் இதை? அம்மா உங்களை யாருக்கோ பலி கொடுக்க மதுராவுக்கு அனுப்புகிறார்கள் என்றா? இத்தனை உணர்ச்சிக்கு அவசியமே இல்லை. போய் சொல்லுங்கள், இது அம்மாவின் ஆணை என்று. அவன் மறுக்காமல் உங்களுடன் வருவான். எதற்கென்று கிருஷ்ணன் கேட்டு ஏற்க முடியாது என்று மறுத்து விட்டானோ? நான் பெற்ற பிள்ளை என்றால் இதை எப்படி மறுப்பான்? எனக்கு தெரியாதா? போங்கள், மாதாவின் ஆணைப்படி அழையுங்கள். வசுதேவரே, பாவம் தேவகி அன்னைக்கு உலகமே தெரியவில்லை. இப்போது தாங்களும் பேசாமல் இருந்தால் அன்பு கூர்ந்து தாங்களாவது சொல்லுங்கள். சொல்லுங்கள், அன்னை எனக்கிட்ட ஆணையை திரும்ப பெறு என்று, திரும்ப பெறு என்று. அன்னைக்கு அரசியல் மாயம் தெரியாது, புரிந்து கொள்ள தாம் எடுத்து சொல்லுங்கள். இது தற்கொலை போலாகும் அல்லவா? சிந்தித்து பாருங்கள். வசுதேவரே, வசுதேவரே, நான் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்கிறேன். அன்னையிடம் சொல்லுங்கள், அன்னையிடம் சொல்லுங்கள், அவர்கள் எனக்கிட்ட ஆணையை திரும்ப பெற. அக்ரூரரே, தமது அந்தரங்கம் என்னவென்று தெரிகிறது. இப்போது சொன்ன மொழிகள் அரசியல் என்ற கோணத்தில் ஒத்துக்கொள்ளக்கூடியது. மனிதனுக்கு ராஜநீதியை விட உயர்வானது மனிதனுக்கென்று விதிக்கப்பட்ட தர்மங்கள் தான். தர்மத்தின் மதிப்பு அரியணையை விட சாலச் சிறந்தது. தேவி தேவகி கம்சனுக்கு வாக்களித்திருக்கிறாள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது அவளுடைய தர்மம். அவளுடைய கணவன் என்ற நிலையில் அவள் வாக்கை காப்பாற்ற உதவி செய்வது என் கடமை. அண்ணி, மௌனத்தை விட்டு நான் பேசுவதை சிந்தித்து பாருங்கள். சில வாக்குறுதிகளை நாம் தூக்கி எறிந்து விடலாம், அதை பொருட்படுத்த வேண்டாம். அதற்காக நாம் சாக வேண்டியதும் இல்லை. மீண்டும் யோசியுங்கள். நீங்கள் கம்சனுக்காக மகா பாவத்தை செய்ய பார்க்கிறீர்கள். அந்த பிள்ளையின் பிறப்பு மக்களின் நினைப்பில் கலை தீர்க்க வந்த கடவுளாகத்தான் இருக்கிறது. அதனால் அவரை பகவானின் அவதாரமாக நினைக்கிறார்கள். அக்ரூரரே, கிருஷ்ணன் பகவானாய் இருந்தால் அவன் அச்சப்படுவதற்கு அவசியம் என்ன வந்தது? அவனை காத்துக்கொள்ள அவனுக்கு தெரியும். அவ்வாறின்றி அவன் வெறும் மனிதனாய் இருந்தான். இந்த தேவகியின் பிள்ளை என்றார். இந்த பிரச்சனைக்குரிய நிலைமையில் எனக்கு மைந்தனா மணவாளனா இருவரில் ஒருவரைத்தான் தேர்ந்தெடுக்க முடியும். ஒரு பதிவிரதையினுடைய தர்மம் என்னவென்றால், புருஷனின் உயிரை காத்துக் கொள்வதற்காக தான் பெற்ற மைந்தனை பலி கொடுக்கவும் தயங்கக்கூடாது. இது என் தர்மம் என்றால், எனக்கு மகனாக பிறந்த அந்த கிருஷ்ணனுடைய தர்மம் தன் தந்தை உயிரை காப்பதற்காக அவன் உயிரை தர வேண்டும். அதனால் அக்ரூரரே, மீறாதீர்கள் எனது ஆணையே. அம்மா, அம்மா ஆணையிடுகிறேன்.